சிங்கம்தான் நடந்தா சிங்கம்தான், தங்கம்தான் குளத்துல தங்கம்தான், கருப்புத்தான் நிறமோ கருப்புத்தான், நெருப்புத்தான் சீண்டின நெருப்புத்தான், அன்பான அவன் பேச்சு சந்தோஷம் உண்டாச்சு, கடவுளோட ஆசீர்வாதம். பின்னூர்தி நிலையத்துக்கு வரும்போது பிறகு வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுத்து விட்டு வரேன்னு அங்க நின்றுட்டான். திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளர்த்துருச்சு. சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்ச அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. அனைவருக்கும், அனைத்து மைவி3 குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நாம் செய்து கொண்டது, செய்து கொண்டிருந்தது, செய்ததனால் எனக்கு கிடைத்தது, என்னை போன்ற லட்சக்கணக்கான பேர் செய்ததைத்தான் நானும் செய்தேன். அவர் செஞ்சது கரெக்ட் அப்படின்னா அப்போ நான் செஞ்சதும் கரெக்டு தானே? எதெல்லாம் குற்றம், எதெல்லாம் குற்றம் இல்லை? எங்க ஒரு வரைமுறை சொல்லுங்கள் பார்ப்போம். விட்டியா உட்கார்ந்துக்கிட்டு நியாயம் பேசக்கூடிய நபர்களிடம் நான் ஒன்று கேட்கிறேன். எங்கேயாவது ஒரு வரைமுறை இருந்தால் சொல்லுங்கள். இதை பற்றி நான் மற்றும் என் வீட்டின் பக்கத்தில் உள்ளவரோ, எனது தெரு மக்களோ, எனது ஊர் மக்களோ, எனது நகராட்சி மக்களோ, என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்த மக்களோ, என் மாநிலத்தையும் சேர்ந்த மக்களோ, என் தேசத்தில் வாழ்கின்ற மக்களாகிய நமக்கு ஒரு பொருள் அது தரமானதாகவும் உடம்பில் இருக்கக்கூடிய பல விஷயங்களில் நம்பிக்கையூட்டும் விதமாகவும் தயாரிக்கக்கூடிய பொருளை உபயோகிப்பது, விற்பனை பண்ணுவது தனி மனிதனுடையது தான். ஆனாலும் அதற்கும் பல சர்டிஃபிகேட் என்று சொல்லி, அதற்கும் ஜிஎஸ்டி வரி என்று சொல்லி, அதற்கும் ஜிஎஸ்டி வரி, அந்த வரி, இந்த வரி என எல்லா வரியும் சேர்த்து வைத்து கட்டிவிட்டு என சொல்லி சுமார் 30 கோடியில் இருந்து 60 கோடி ரூபாய் செலுத்தியவர் மைவி3 நிறுவனர் என கேள்விப்பட்டேன். அதுவும் உங்கள் பத்திரிகை வாயிலாக வந்த செய்திதான். ஓகேங்களா? எனது நிறுவனத்தை விற்பனைத்துறை, அதை வியாபாரத்துறையாக உருவெடுத்து வியாபாரம் செய்தது குற்றமா? அதை வியாபாரியாக உருவெடுத்து வியாபாரம் செய்வதாக முடிவெடுத்து செய்தது தவறா, சரியா? ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள் அல்லது 5க்கும் மேற்பட்ட பொருட்களை தயார் செய்து வியாபாரம் செய்வது குற்றமா? என் மக்களிடம் செய்தது குற்றமா? எந்த குற்றத்தை கண்டுபிடித்தீர்கள்? என குற்றம், என்ன குற்றம் நான் செய்தேன் என்று கண்டுபிடித்தீர்கள்? நான் செய்திருக்கிறேனா, செய்யவில்லையா? நம்ம விசாரணை அதிகாரிகள் வெகு விரைவாக வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். சுமார் 2 வருட காலம் ஆகப் போகிறது. இன்னும் விசாரணை முடிந்தபாடு இல்லை. வெகு விரைவில் முடிப்பார்கள் என எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம். அது ஒரு விதத்தில் இருக்கட்டும். இன்று வரை வாழ்ந்து விட்டோம், இனியும் வாழ முடியும் என்ற ஒரு முடிவு எடுத்து விட்டோம். ஓகேங்களா? ஆனால் இது திரும்பவும் வரும் என்ற நம்பிக்கை என்னிடத்தில் இருக்கிறது. அது வரும்போது வரட்டும். இப்போதைக்கு நாம் என்ன செய்தோம், என்ன செஞ்சு கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்த்துக்குருவோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச தொழில் கொத்தனார் வேலை, அதனால் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்துக்கிட்டே பல விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது ₹1 கூட முதலீடே இல்லாத சுலபமான வழியில் நாம் செல்ஃபோன் மூலியமாக சம்பாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அனைவருக்கும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன். யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ₹1 செலவு கிடையாது. ஓகேங்களா? அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என் நபருக்கு வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொள்ளுங்கள். பல விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அந்த விஷயங்கள் சரி என்று உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வரப்போகிற தீபாவளிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2500 முதல் கூடுனது 50,000க்கும் மேற்பட்ட ரூபாய் சம்பாதிக்கலாம். அந்த துறையில் சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். அதே துறையை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். ஓகேங்களா? அதே துறையை நாமளும் தேர்ந்தெடுக்கின்றோம். அது முழுசாக முயற்சி பண்ணி சும்மா வீட்டில் இருந்துக்கிட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேலைக்கு பார்ப்பதன் மூலியமாக, அதாவது அதுக்கு ஏற்ற வேலையை நாம் பார்ப்பதாக இருந்தால் 2500ஆகவும் கிடைக்கலாம், 50,000 ரூபாயாகவும் கிடைக்கலாம், அல்லது அதற்கு மேற்பட்ட தொகையும் எடுக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். ஓகேங்களா? யாராக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன பண்ண முடியும், இது முடியாதுங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? 1 பைசா வருமானம் இல்லாமல், அதாவது 1 பைசா கூட முதலீடு பண்ணாத தொழில் கொஞ்சம் முயற்சி பண்ணால் பெரிய லெவலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தயவுசெய்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் பல விஷயங்கள் பேசுவோம்.
இது மைவி3 குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா உறுப்பினர்களும் சேர்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா பொருள் தான் பொருள். அந்த பொருள் என்ன பொருள் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட டைரெக்டாக பேசணும்னு நினைக்கிறேன். அந்நேரம் என்னுடைய என்ன சொல்கிறது, என்னை மூளை முழுசாக செயல்பட அப்போ தான் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். தயவு செஞ்சு முடிவு எடுத்தே ஆகணுங்கிறது ஒரு கட்டாயம் கிடையாது. யார் விருப்பப்படுறீங்களோ அவங்க என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், கேளுங்க. 24 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு பதில் கண்டிப்பாக கிடைக்கும். அது நல்லதாகவும் இருக்கலாம், அல்லது நல்லதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க சார், வாழ்த்துக்கள். சம்மந்தமே இல்லாமல் எதுக்கோ பேசி என்னென்னமோ பண்ணுறாங்களே, எப்படிலாம் வீடியோ பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சி நீ எதுவும் நினச்சிடாதீங்க. இதை வச்சு சம்பாதிக்க முடியுமா, அதை வச்சு சம்பாதிக்க முடியுமான்னு நினைக்காம, சம்பாதிப்பதற்கு பல இடங்கள் இருக்கிறது, பல துறைகள் இருக்குது. நாமளும் சம்பாதிக்கலாம், வெற்றிகரமாக சம்பாதிக்கலாம், நல்ல முறையில் சம்பாதிக்கலாம். விதிமுறைகளுக்கு உட்பட்டு விதிமுறைகளுக்கு செய்து முடிக்கலாம். தயவுசெய்து நெட்வொர்க் பிஸ்னஸ் கிடையாது. தயவு செஞ்சு யாரும் இந்த நெட்வொர்க் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் எதுவுமே கம்பேர் பண்ணாதீங்க. இது ஒரு பைசா முதலீடே இல்லாத ஒரு சுமூகமான எல்லா நபராலும் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த தோரணையை தெரிஞ்சிருக்கு. இது உங்களுக்கு நான் விரைவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி யாரும் இருந்தீங்க அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் எண் நான் அந்த வாட்ஸ்அப் எண் முன்னாடியே போடுறேன், அதை தொடர்பு கொள்ளுங்கள். பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட்டு மைவி3 என்னாச்சு, இது பல பேர் கொண்ட மக்கள் உறுப்பினர்கள் மற்றும் அல்லாத சில பேரும் அதை நோக்கி என்னென்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எங்கேயும் போகலை. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அங்கங்கெல்லாம் நம்ம செய்கிற மாதிரி அவங்களும் ஒரு வேலை செஞ்சு தான் எல்லோரும் இருக்கோம். வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது வந்துட்டோம், வரும்போது அதை ஏற்றுக்கிட்டு மிக சிறப்பாக பண்ணுறதுக்கு வழிவகை செய்து கொடுப்போம். அதுவரை நாம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம், இதை செய்துக்கிட்டே வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் முடிவெடுப்போம். ஓகேங்களா? மைவி3 என்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக அது நம்ம கம்பெனி நமக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். ஓகேங்களா? கொஞ்சமும் கவலைப்படாதீங்க. வெகு விரைவில் சந்திப்போம். மீண்டும் ஒரு வாய்ப்போடு உங்களோடு மீண்டும் நல்ல ஒரு வாய்ப்போடு கண்டிப்பாக கம்பெனி வரும்னு நினைக்கிறேன். வரும். அதுவரை நாம் சும்மா இருக்க வேண்டாம். தயவு செஞ்சு ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. என்னை கேட்டால் இது மிக சரியான முடிவு. இந்த முடிவில் எல்லோரும் வாழுங்க. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து இருக்குது. இந்த ஒரு பிஸ்னஸ் முடிஞ்சுன்னா அடுத்த சீசனுக்கு அடுத்து என்ன ஃபங்க்ஷனு, என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து ப்ரொமோட் பண்ணுறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், இதை மட்டும் கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க சார், வாழ்த்துக்கள் சார், நன்றி, வணக்கம்.